ஓகே, இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், 4 mm க்ராக்கெட் ஹுக் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டு நான் ஒரு 24 செயின்ஸ் போட போகிறேன். ஓகே, 24 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்லேருந்து வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன், 2 ரோ போட்டிருக்கேன், போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கேப்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பட்டையாக வேணும்னா இன்னும் ஒரு ரோ கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் செயின் 1 போட்டு நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஓகே, இப்போ அடுத்த 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2. இப்போ நம்ம ஃபேஸ் ஒர்க் பண்ணுறோம், 3. ஓகே, 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்டிச்சில் வந்து ஒரு ட்ரிப்பிள் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்பிளும் வந்து ஒரே ஸ்டிச்சில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 3. ஓகே, 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். நம்ம ஐஸ் வந்து இப்படி கர்வாக அப்படி கொண்டு வரோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம இந்த சைட் போட்டோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ண போகிறோம், ரிவர்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே. ஓகே, அடுத்த ஒரு ஸ்டிச்சில் 3 ட்ரிப்பிள் க்ரோஷே. 1 2 3. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே. கடைசி 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 அண்டு 3. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் இருக்கும், அந்த ஸ்டிச்சில் மறக்காமல் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, முடிச்சாச்சு. பார்த்தா தெரியும் நமக்கு கரெக்டாக வந்து இந்த 2 ஐஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ரோ ஒர்க் பண்ணால் செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த 4 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 அண்டு 4. ஓகே, 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ரிப்பிள் ஒரே இதில் போட்டிருப்போம். அதில் இப்போ சென்டர் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். அந்த சென்டர் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போட போகிறோம். 1 2 அண்டு 3. ஓகே, இப்போ
இப்போ அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த 3 ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 2 3 4 5 மொத்தம் 5 ஸ்டிச். மொத்தம் 5 ஸ்டிச்லேயும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 4 அண்ட் 5. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ அடுத்த 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. நம்ம இந்த சைட் போட்டதே தான் நம்ம அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். 2 அண்ட் 3. ஓகே, 3 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஆஃப் த ட்ரிபிள் க்ரோஷேவோட அந்த மிடில் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். இதில் ஒரே ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் ஓகே, போட்டாச்சு. சேம் ஸ்டிச்சில் போட்டாச்சு. இப்போ அடுத்த 4 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 3 அப்புறம் 4 போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி இருக்கிற ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, தெரியுதா? நம்ம ஐஸ் வந்து ஒரு ஷேப்பாக வந்து நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சிலேருந்து வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 12 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். 2 3 4. ஓகே, 12 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். திரும்பியும் நம்ம இங்கே ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ திரும்பி வந்து இதே மாதிரி நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து 11 ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். சாரி, 11 ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இது 2 ரோ முடிச்சிருக்கேன். அதாவது நம்ம 20 செயின்ஸ் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, ஒரு ரோ டபுள் க்ரோஷே, செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி திரும்பி நெக்ஸ்ட் ரோவும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 4th ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்த ஒரு ஸ்டிச்சில் வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 ஓகே, 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். சாரி, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 ட்ரிபிள். அடுத்த ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ட்ரிபிள் தான் பண்ண போகிறோம். அடுத்த 3 ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் 3. ஓகே, இப்போ
போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ஐஸ் போடுறோம் தெரியுதா, நம்ம வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம், ஐஸை வந்து நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்த 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். 1 2 and 3. ஓகே, போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு ஸ்டிச்சில் நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷே, 1 2 3. அடுத்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, கடைசி ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ரோ ஒர்க் பண்ணலாம். செயின் ஒன் போட்டு நம்ம வந்து இப்போ டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தமாக எத்தனை ஸ்டிச் இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 மொத்தமாக வந்து 23 ஸ்டிச்சஸ் இருக்குது. தெரியுதா, நம்ம ஐஸ் வந்து ஒரு ஷேப்பாக வந்து நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செயின் ஒன் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சிலேருந்து வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 12 ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாம். 2 ஓகே, 12 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சென்டரில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு போட்ட மாதிரி இந்த பக்கமும் ஒரு 11 ஸ்டிச்சில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். லாஸ்ட்டு 2 ஸ்டிச் இருக்கும். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு பார்டர் மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். செயின் ஒன் போட்டு எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடலாம். இது வந்து நமக்கு இங்கே கார்னர் வரும். ஓகே, நம்ம டர்ன் பண்ணி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எந்த ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், அதுக்காக நான் வந்து சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணுன்னா நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே கூட நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் பார்டருக்கு. ஓகே, போட்டுக்கலாம். இந்த கார்னர் வருது இல்லையா, இந்த ஷார்ப்பு வருது இல்லையா, இப்போ நம்ம டர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ 2 ஸ்டிச் போட போகிறோம். போட்டு நம்ம அப்படியே ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கார்னர் வரும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ஒரு 2 சிங்கிள் க்ரோஷேவாக ஒர்க் பண்ணி நம்ம வந்து டர்ன் பண்ணி திரும்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ரோ போதுன்னா அதோட நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா 2 ரோவாக கூட போடலாம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, நான் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, நான் இந்த மாஸ்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் இயர்ஸ் எடுத்து ப்ரௌனில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி 2 இயர்ஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி வச்சு நான் அழகாக இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு கண்ணு பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு நான் டைப் பண்ணி முடிச்சிருக்கேன். பிளாக் யான் எடுத்து 2 3 இந்த இது மாதிரி கொடுத்துருக்கேன் நான். நோஸும் அதே தான், ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளார வந்து ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் டைப் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இல்லைனாலும் வந்து நீங்கள் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐஸ்லாம் தனியாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டுற மாதிரி இருக்கும் க்ளூ போட்டு. இந்த மாதிரியும் கிடைக்குது.
அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸஸும் கிடைக்கிது இப்போது. இந்த மாதிரி கிடைக்கும். இது ஐஸ் நோஸு அந்த மாதிரி கிடைக்கும். நோஸஸ்லாம் இருக்குது. கலர்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வாஷர் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி அழகாக வச்சுட்டு போயிடலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இல்லைனா இந்த மாதிரி வந்து ஐஸஸ் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம், ஐஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் முடிச்சிட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து சின்னதாக ஒரு லைனிங் மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஹெட்டுக்கு அட்ஜஸ்டபிளுக்காக எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஆப்ஷனல் தான். போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.